ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வே டு கோப். நான் உங்கள் டிஜே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் இருக்கிற கூட்டுறவு சங்கங்களுக்கு பொருந்தும் தொடர்புடைய சட்டங்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் சட்டம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பிஆர் சட்டம்னா பேங்கிங் ரெகுலேஷன் சட்டம்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம்னு சொல்லுவாங்க. 1949. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங்லேயும் இந்த சட்டத்திலேருந்து ஒரு சில பிரிவு வந்து கேட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறோம். போன வீடியோவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பற்றி சொல்லும் போது இந்த சிஆர்ஆர், இந்த எஸ்எல்ஆர் இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆர்பிஐ பற்றி ஏதாவது ஒரு டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவில் வந்துட்டு நான் அதுக்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர் பராமரித்தல், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர். ஓகேங்களா? இது பராமரித்தல் ரெண்டும் தான் கேட்டாங்க. சிஆர்னா வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, எஸ்எல்ஆர்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுரரி லிக்விட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் இன்னொன்று சிஆர்ஏஆர் அப்படின்றத வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம், இது வந்து சட்டம் புக்கில் இருக்குது. சட்டம் புக்கில் தொடர்புடைய சட்டத்தில் 3வது லெசனாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 18 சிஆர்ஆர் கேட்டிருக்காங்க. அது வந்து பார்க்கலாம். பேசிக்காக வந்து எல்லா வங்கியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைப்புதாரர் வைப்பீடு வைக்கிறார்னா அந்த வைப்பீடு அவங்க கேட்கும் போது வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்ஆர், எஸ்எல்ஆர்லாம் வந்துட்டு ஒவ்வொரு வங்கியும் பராமரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் சிஆர்ஆர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வங்கிகள் வந்து வைப்பு தொகையை தேவை பொறுப்பு மற்றும் கால பொறுப்புன்னு 2 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த தேவை பொறுப்பையும் கால பொறுப்பையும் கூட்டுத்தொகையை கூட்டி அதில் 3% குறையாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ரொக்கம் வந்து வச்சிருக்கணும். அது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா வைப்பு தொகை செலுத்தியவர்கள் உடனடி தேவை வைப்பு தொகையை செலுத்தியவர்களின் உடனடி தேவையை பூர்த்தி செய்வதற்காக இதை வந்து பராமரிக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு பேங்க்கில் வைப்பு வச்சுட்டாங்கன்னா அவங்க எப்போனாலும் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? அது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2ஓட கூட்டுத்தொகையில் 3% வந்து குறையாமல் அவங்க வந்துட்டு ஒவ்வொரு வங்கியும் பராமரிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு 18 வந்து சொல்லுது, சிஆர்ஆர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது எஸ்எல்ஆர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 24 சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இதுவும் ஓரளவுக்கு சேம் தான். பட் அதுக்கான பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3%. ஆனால் இதோட பர்சன்டேஜ் வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ பின்னாடி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வங்கி வாடிக்கையாளரிடமிருந்து நடப்பு வைப்பு, சேமிப்பு வைப்பு, தொடர் வைப்பு, நிரந்தர வைப்புன்னு 4 வகை. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று தேவை பொறுப்பு, அதேமாரி கால பொறுப்புன்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பீடாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த 4 வைப்பீடும் சேர்த்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த கூட்டுத்தொகையில் 25% குறையாமல் ஆனால் 40%க்கு மிகாமலும் வச்சுருக்கணும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் பணமாக மாற்றக்கூடிய சொத்தாக வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஆனால் அது வந்துட்டு பணமாகவே வச்சுருக்கணும். 3% பணமாகவே வச்சுருக்கணும். இதில் வந்துட்டு எளிதில் பணமாகக்கூடிய சொத்தாக வச்சுருக்கணும். ஓகேங்களா? அது என்னென்ன சொத்துன்னுட்டு நம்ம இன்னும் பின்னாடி பார்க்கலாம். நம்ம பேங்கிங் புக்கில் அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து தினந்தோறும் கடைப்பிடிக்கணும். அதுவும் தினந்தோறும் தான், இதுவும் தினந்தோறும் தான். ஓகேங்களா? ஸோ இந்த புக்கில் வந்து இந்த டேட்டா இவ்வளோ தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேங்கிங் புக்கில் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பேங்கிங் புக்கில் 5வது லெசனில் இருக்குது வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில டீட்டெயில் வந்து எக்ஸ்ட்ராவே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சட்டப்பிரிவு 18 சிஆர்ஆர் குறைந்தபட்ச ரொக்க இருப்பு கொடுத்துருக்காங்க, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஓகேங்களா? இப்போது ரிசர்வ் வங்கி நேற்று வந்து பார்த்துருந்தோம், அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகள் எல்லாமே ரிசர்வ் வங்கி சொல்கிற கட்டுப்பாடு தான் வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி அறிவுறுத்துகிற பர்சன்டேஜ் வந்துட்டு வைக்கணுன்றாங்க. ஓகேங்களா? இப்போது குறைந்தபட்ச ரொக்க இருப்பு தொகை அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3% பார்த்தோம். இது வந்துட்டு அந்த ஒவ்வொரு பேங்க்குக்குமே வந்து மாறலாம். இவ்வளோ அமௌண்ட்டு தான் வச்சுருக்கணும்னு இல்லை, பட் பர்சன்டேஜில் 3% குறையாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 2 பொறுப்பு வந்து பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா? ஒன்று வந்துட்டு கேட்பு வைப்பு, அதாவது தேவை பொறுப்புன்னு இருக்கும். அதே மாதிரி கால பொறுப்பு. இந்த 2த்தையும் சேர்த்து 2வது இருவார இறுதியில், ஓகேங்களா, ஒரு மாதத்தில் 2வது இருவார இறுதியில் வெள்ளிக்கிழமை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு அதை வந்துட்டு பராமரிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க வந்துட்டு இதை பராமரிக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த போன மாதத்தில் எவ்வளோ வந்துச்சோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட நடப்பு 2 வார காலம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கரெக்டாக வச்சுருக்கணும். ஓகேங்களா? அப்போ ஏன்னா போன மாதத்துக்கு வைப்பீடுகள் கொஞ்சமாக வந்திருக்கலாம், இல்லை அதிகமாக வந்திருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு டேட்டா தான் அதில் இருக்கும். ஸோ அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு 2 வார காலம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு கணக்கிட்டு வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு வேளை
இதை வச்சு இல்லாமல் போச்சுன்னா ஆர்பிஐ வந்துட்டு அபராதம் விதிக்கப்படும் சொல்கிறாங்க ஓகேங்களா. இதனால் வந்து ஆர்பிஐ வந்துட்டு அபராதம் விதிக்கும்னு சொல்கிறாங்க இந்திய ரிசர்வ் வங்கி ஓகேங்களா. ஸோ அடுத்தது சட்டப்பூர்வ நீர்ம ஆதார விகிதம் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க, ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 24 ஓகேங்களா, சட்டப்பூர்வ நீர்ம ஆதார நிதி. இதுவும் அதே சேம் தான். நடப்பு இருவார காலத்தின் இறுதியில் வந்து தொகை பராமரிக்கப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஆல்ரெடி முந்தைய 2 இருவார இறுதியில் வெள்ளிக்கிழமை என்று கணக்கிட்டப்பட்ட தொகையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடப்பு இருவார காலம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பராமரிக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. சட்டம் புக்கில் வந்து பார்த்துருந்தோம், அதாவது எளிதில் பணமாக மாற்றக்கூடிய ஒரு சில சொத்தில் வந்துட்டு முதலீடு பண்ணி வச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த சொத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அரசு பத்திரமாக இருக்கலாம், அப்படி இல்லைனா மாநில வளர்ச்சி கடன் பத்திரங்கள். ஸோ இது போன்ற இடத்துலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முதலீடு செய்யணும்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் பணமாக மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு சொத்தாக சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ பராமரிச்சிருந்தோம் அப்படின்ட்டு ஆர்பிஐக்கு வந்துட்டு மாதம் அதாவது முந்தைய மாதத்தோட அறிக்கையை நடப்பு மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே வந்துட்டு அவங்க ஆர்பிஐக்கு வந்துட்டு சமர்ப்பிக்கணும் ஒவ்வொரு வங்கியுமே ஓகேங்களா. அந்த மாதிரி அவங்க சமர்ப்பிக்காமல் இல்லை அதை வந்து பின்பற்றாமல் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்துட்டு அந்த எப்போ குறைபாடு ஏற்படுதோ அந்த நாளில் விட அவங்க ஒரு வங்கி கொடுக்குற வட்டி விகிதத்தை விட 3% கூடுதலாக அபராத தொகை வந்து விதிப்பாங்க. பட் இங்கே வந்து வெறும் அபராத தொகைன்னு தான் இருந்தது, ஆனால் இங்கே வந்து 3% கூடுதலாக விதிக்கப்படும் சொல்லிட்டாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் இதில் இருக்குது. ஸோ இது இல்லாமல் சிஆர்ஏஆர் அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் இருக்குது ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா அதே பேங்கிங் புக்கில் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இடர் சேர்க்கப்பட்ட சொத்துகளுக்கும் மூலதனத்திற்கும் உள்ள விகிதத்தான் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டேஜ் அசட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது வந்து அசட்னு வரும், சிஆர்ஏஆர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தில் மூலதனம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா, ஆனால் அந்த மூலதனத்துக்கு ஏதாவது இடர் வருமா அப்படின்றத ஒரு கால்குலேட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெத்தட் ஓகேங்களா. அதுக்கு ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், மூலதனம் டிவைடட் பை இடர் சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் இன்ட்டு 100 ஓகேங்களா. இப்போ மூலதனம் செலுத்தப்பட்ட பங்கு மூலதனமாக இருக்கட்டும், சட்டப்பூர்வ ஒதுக்கீடு, மூலதன ஒதுக்கீடு, இது எல்லாமே வந்து மூலதனமாக இருக்குது ஓகேங்களா. ஆனால் இதிலிருந்து இப்போ வந்துட்டு ஒரு கடன் கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து வராமல் போயிடும் ஓகேங்களா. இப்போ உறுதியில்லா சொத்துக்கள் இது வரும் வராதுன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதே மாதிரி நட்டம், குவிந்த நட்டம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு இடர் சேர்க்கப்பட்டுருவாங்க ஓகேங்களா. இடர் சேர்க்கப்படுறதுனா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஒதுக்கீடு இது வராது அப்படின்ட்டு ஒதுக்கீடு வச்சுருவாங்க ஓகேங்களா. ஸோ உண்மையான நிகர சொத்தை கண்டுபிடிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்ஏஆர் வந்துட்டு பயன்படுது ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சொத்துக்களுக்கு எவ்வளோ இடர் சேர்க்கணும் அப்படின்ட்டு ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு கிளான்ஸ் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. இந்தாண்ட பேஜ்லையும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், சிஆர்ஏ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டு இருக்கிற ஒரு கொஷின் தான் ஓகேங்களா. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்துட்டு தான் சொல்கிறோம் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், சிஆர்ஆரின் உயர்வு வங்கியின் டேஸை குறைக்கும் ஓகேங்களா, லாப வரம்பை குறிக்கும். அதாவது நம்ம கிட்ட சிஆர்ஆர் வந்துட்டு அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது ஒரு பொறுப்பாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா எப்போ கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, அதை வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். அது வந்துட்டு ஒரு வங்கியில் அது ஒரு லாபமாக இருக்கும் அப்படின்றது வந்து சொல்ல முடியாது ஓகேங்களா. அது வந்து லாப வரம்பை குறைக்கும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்தது பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. இதில் எஸ்எல்ஆர், சிஆர்ஆர், சிஆர்ஏஆர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து பராமரிக்கப்பட வேண்டியது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச்ஜின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது மகளிர் சுய உதவி குழு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் பராமரிக்கப்படுற ஒரு செயல் ஓகேங்களா. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழு, அதனால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், கூட்டுறவு வங்கியில் டேஸிற்கு சிஆர்ஆர் மற்றும் எஸ்எல்ஆர் பராமரிக்க வேண்டும் ஓகேங்களா. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்துருந்தோம், கேட்பு மற்றும் கால பொறுப்புகளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்ஆரும் எஸ்எல்ஆரும் வந்துட்டு பராமரிக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. எப்போ வேணாலும் வைப்பிடு வச்சுங்க வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பராமரிக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆரோட விரிவாக்கம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷ்லேயே ஒரு டைம் பார்த்துவங்க, ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ ஓகேங்களா. ஏன்னா தமிழில் ஒரு சில டைமில் மாற்றி கூட கொடுப்பாங்க, இங்கிலீஷில் நீங்கள் பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், தற்பொழுது உள்ள சிஆர்ஆர் மற்றும் எஸ்எல்ஆரின் சதவீதம் என்ன? ஸோ சிஆர்ஆர்னா 3% இருக்கணும், எஸ்எல்ஆர்னா 25லேருந்து 40% இருக்கணும். ஓகேங்களா? இதில் வந்து எதுவுமே அது வந்து மென்ஷன் ஆகலை. ஸோ இதில் இவற்றில் எதுவும் இல்லைன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3% அண்ட் 25%. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது பராமரிக்க வேண்டிய சதவீதம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வங்கியும் வைத்து கொள்ள வேண்டிய குறைந்தபட்ச சிஆர்ஏஆரின் சதவீதம் கேட்டுறாங்க. இது வந்து புக்கில் கொடுக்கல, பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ 9% வந்துட்டு அவங்க வந்துட்டு பராமரிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, வங்கிகள் சட்டப்பூர்வ ஆதார தொகையை பராமரித்தல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தினசரி அடிப்படையில் பராமரிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த எஸ்எல்ஆருமே தினசரி தான், சிஆர்ஆருமே வந்து பார்த்தீங்கன்னா தினசரி தான் பராமரிக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது பாருங்கள், சிஆர்ஆர் என்பதன் விரிவாக்கம் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ இத்தனை கொஸ்டின் கேட்டுறாங்க. இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு டாபிக் தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.